ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட்டை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்குன்னா முன்னாடி எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டரில் என்பிஎம் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் பேக்கேஜஸை. ஸோ ஓகே, பேக்கேஜ் டாட் ஜேஎஸ் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ன்னு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்குன்னா முன்னாடி டெர்மினல் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிரஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்பிஎம் இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் இந்த கமெண்ட் கொடுத்து. ஓகே, ஸோ உங்களுக்கு நோட் மாடியூல்ஸ் இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் வந்து செட்டப் ஆகிடும். ஆஃப்டர் எக்ஸ்பிரஸ் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் கொடுத்து எக்ஸ்பிரஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை வந்து ஆப்புக்குள்ளே வந்து கால் பண்ணிவிட்டு அந்த ஆப் டாட் லிசன் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வர் வந்து லிசன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு போர்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் போர்ட் ஈக்குவல்ஸ் டு 3000 சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட போர்ட். இது கூட வந்து நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஆரோ ஃபங்க்ஷனில் கன்சோல் டாட் லாக் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் நம்மளோட போர்ட் வந்து ரன் ஆகுதா இல்லையா, நம்ம சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இது. ஸோ சர்வர் இஸ் ரன்னிங் இந்த போர்ட். நார்மலாக டெம்ப்ளேட் எடிட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம டாலர் சிம்பிள் கொடுத்து கர்லி பிரேசஸ் கொடுத்து அதுக்கப்புறம் போர்ட்னு கொடுத்தோம், அந்த பர்டிகுலர் போர்ட் நம்பர் இந்த ஸ்ட்ரிங்குள்ளே வரும். ஸோ ஸோ அதுக்கப்புறம் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட நோட் பர்டிகுலர் கீவேர்ட் கொடுத்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரன் ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் சர்வர் இஸ் ரன்னிங் இந்த போர்ட்டுன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்வஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ கெட் ரெக்வஸ்ட், புட், போஸ்ட், டெலீட், அப்டேட், பேட்ச். ஸோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் நான் ஃபஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு க்ரெட் அப்ளிகேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ சர்வருக்கு நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பி அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக அப்ரோச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கெட் ரெக்வஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கெட் ரெக்வஸ்ட் எப்படி பண்ணணும்னா ஆப் டாட் கெட். ஸோ ரெண்டு இது நம்ம அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாத். ஸோ எந்த பாத்லேருந்து அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக போகுது. இன்னொன்று வந்து கால் பேக்ஸ். ஸோ அந்த கால் பேக்ஸ் எதுக்குன்னா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம சர்வருக்கு சென்ட் பண்ணுற டேட்டா ரெக்வஸ்ட்டாக சென்ட் பண்ணுவோம். HTML பேஜ்லேருந்து ரெக்வஸ்ட்டாக வரும். அண்ட் அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் என்னவா வரப்போகுது. ஓகே, ஸோ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நான் கன்சோல் டாட் லாக் கெட் ரெக்வஸ்டட் அப்படின்னு டைப் பண்ணி வெல்கம்ஸ் டு மை சர்வர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட்மேன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போஸ்ட்மேனில் நியூ ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வெயிட்டிங் லோட். ஓகே, லோட் ஆகிடுச்சு. ஸோ HTTP லோக்கல் லெஃப்டில் தான் இருக்குது, கெட்டில் மெத்தடில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது சென்ட் கொடுக்குறேன். எனக்கு சென்டிங் லோட் ஆகிட்டே இருக்கு. ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா லைக் ஓகே, ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் போகும். ஓகே, ஸோ நான் ஆக்சுவலி கன்சோல் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து அதில் போஸ்ட்மேன் யூஸ் பண்ணதுனால நம்ம வந்து சென்ட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி சென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் rs டாட் சென்ட் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ இதில் வந்து கெட் ரெக்வஸ்ட் அப்படின்னு ரெக்வஸ்டட் கொடுத்துட்டு ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா வெல்கம்ஸ் டு மை சர்வர். ஓகே, ஸோ டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, நான் வந்து திருப்பியும் டெர்மினலுக்கு போய் Ctrl+C கொடுத்து ட்ரிகர் பண்ணிவிட்டு நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணோம்னா ஓகே, இப்போ நம்ம சென்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான டேட்டா நம்மளுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, வெல்கம்ஸ் டு மை சர்வர். ஸோ போஸ்ட்மேன் யூஸ் பண்ணியிருக்கேன். போஸ்ட்மேனில் எப்படி நம்ம ரெக்வஸ்ட் நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது போஸ்ட்மேன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா ஏபியும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா. ஸோ இது வந்து ஏபிக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் ரவுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா புட் ரெக்வஸ்ட் வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் மெத்தட் போஸ்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புட் ரெக்வஸ்ட் போடலாம். ரீசன் என்ன அப்படின்னா புட் ரெக்வஸ்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ வேற போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆப் டாட் போஸ்ட் அதே மெத்தட் தான். ஸோ இங்கே வந்து ரவுட்டுக்கு வந்து ஸ்லாஷ் டேட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுட்டிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ
நார்மல் ஸ்லாஷ்னா மெயின் ரவுட், அதான் ஹோம் ரவுட்னு வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் இன்னொரு ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணோம்னா செகண்டரி ரவுட், ஸோ டேட்டா. ஓகே, ஸோ இங்கே வந்து கால் பேக்ஸில் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன் கால் பேக் ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து 2 டேட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறேன். ஒன்று வந்து நேம், இன்னொன்று வந்து ஏஜ். ஸோ இது ரெண்டும் என்னன்னா ரெக்வஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து வர ரெக்வஸ்ட்லேருந்து அந்த பாடியோட கண்டென்ட்ல நேம் அண்ட் ஏஜ் இருக்குது. ஸோ அந்த ஏஜை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிருக்கோம். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் ரெஸ் டாட் சென்டுக்குள்ள போஸ்ட் ரெக்வஸ்டட்ல நம்ம நேமையும் ஏஜையும் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் நம்மளுடைய ரெக்வஸ்ட் போஸ்ட் யூஸ் பண்ணி அதை வந்து செக் பண்ணி போகிறோம், என்ன நேம் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம டெம்ப்ளேட் லிட்டர் யூஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து அந்த வேரியபிளில் உள்ள அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம டெம்ப்ளேட் லிட்டர் யூஸ் பண்ணிவிட்டு, ஓகே சாரி ஸ்ட்ரிங் லிட்டரல் கூட சொல்லலாம், டெம்ப்ளேட் லிட்டரல் சொல்லலாம். நேம் கமா ஏஜ்னு கொடுத்துட்டு, ஓகே நேம் அண்ட் ஏஜ், ஸோ டாலர் கர்லி பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன், ஓகே அந்த இடத்துல பாடியில் வந்து நம்ம ஜேசன் ஃபார்மேட் ஆஃப் டேட்டா தரணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நேம் எம்டி கோடன்னு கொடுத்துட்டு, ஏஜ் வந்து ஏஜ் ஒரு என்ன ஏஜ் கொடுக்கலாம், ஒரு 19 கொடுப்போம். ஓகே, ஸோ 19 ஏஜ். இப்போ நம்ம சென்ட் பண்ணோம். ஸோ சேம் எரர் தான் வருது. ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளமாக இருக்கும், டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் அகெயின் ரன் பண்ணுறேன், நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக தான் இருக்குது. திருப்பி சென்ட் பண்ணுவோம், சேம் எரர். ஸோ சைஸ் 450 பிபி, பாடி பார்ட்ஸ் ஓகே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி, ஓகே அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆப் டாட் யூஸ் எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசன் சொல்லிட்டு இந்த மிடில் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வர டேட்டா வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் தான் வரும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மிடில் வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ மிடில் வேர் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அகெயின் நம்ம சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டு நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ரன் பண்ணுறோம். இங்கே போயிட்டு ஓகே நான் ஆக்சுவலி ரெக்வஸ்ட் மாற்றல கைஸ். ஸோ அதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ ரெக்வஸ்ட் சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ 400 பேட் ரெக்வஸ்ட்ன்னு இருக்கு. ஓகே, ஹெட்டர் செக்ஷனில் கண்டென்ட் அப்ளிகேஷன் ஜேசன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. டன். என்ன ப்ராப்ளமாக இருக்கும், டன். ஸோ expected error comma from JSON at 29,953 of 5. ஓகே, இந்த இடத்துல இல்லை. ஓகே, ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைக் ஆக்சுவலி ஜேசன் டேட்டா வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். லைக் ஜேசன் டேட்டாவில் நமக்கு அம்மா தரல, டன் 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 டன். ஸோ ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஓகே இப்போ வந்துச்சு பாருங்க ஒரு புட் பர்ஃபெக்டாக. ஓகே, ஸோ எஸ், ஸோ நம்மளுக்கு வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, கெட் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட்டட், போஸ்ட் ரெக்வஸ்ட் நம்ம என்ன போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் அகெயின் ஒன்ஸ் ரன் பண்ணி காட்டுறேன். நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் கொடுத்துட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்துட்டு போஸ்ட்டுன்னு அந்த ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேட்டான்னு இருக்கணும். அண்ட் சென்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு எம்டி கோடர் ஏஜ் 19 வந்துடுச்சு இல்லையா. சூப்பர். ஸோ இந்த ரவுட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து கெட் ரெக்வஸ்ட் முடிச்சிட்டோம், போஸ்ட் ரெக்வஸ்ட்டும் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டெர்மினல் சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நோட்மான் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணி செக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் நோட்மான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே டைம் நோட் இன் சர்வர் ரன் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்டேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மாறணும்னா நீங்கள் நோட்மான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு நோட்மான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ ஒரு டைமும் நீங்கள் நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ரன் பண்ணும்போது தான் ஸோ இந்த சின்டாக்ஸ் அண்ட் எவ்ரி பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே இப்போ வந்து புட் ரெக்வஸ்ட் பார்ப்போம். ஸோ புட் ரெக்வஸ்ட்டில் ஆப் டாட் புட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், புட் பண்ணுறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்டேட்ஸனுக்காக யூஸ் பண்ணுறோம்.
இந்த இடத்துல 2 பேராமீட்டரை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ரவுட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கொடுத்துட்டதுக்கப்புறம் எண்ட் பாயிண்ட்ல நம்ம ஐடி கொடுத்துருக்கோம். ரீசன் என்னன்னா ஒவ்வொருத்துக்கும் யூனிக் ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூனிக் ஐடி ஒன்று இல்லைன்னா நம்மளால அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்து ஐடியை வந்து யூனிக்காக செட் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து பேராமீட்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கான்ஸ்ட் ஐடின்னு கொடுத்துட்டு equals to request dot params. ஸோ அந்த params ஒன்றும் இல்லை, பேராமீட்டர். ஸோ அந்த ரவுட்லேருந்து நம்மளுக்கு வர அந்த பேராமீட்டரை இந்த ஐடியில் சேவ் பண்ண போகிறோம். ஓகே, பேராமீட்டர்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ரெக்வஸ்ட்டாக ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சென்ட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஐடி பேராமீட்டரில் வந்து ஐடியில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ரெஸ் டாட் சென்ட், ஸோ புட் ரெக்வஸ்ட், ஸோ புட் ரெக்வஸ்ட் டைப் பண்ணிவிட்டு புட் REQUEST புட் ரெக்வஸ்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு ஐடி எஸ் டைப் பண்ணிக்கிறோம். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஸ்லோவாக இருக்குது கைஸ். ஓகே, ஸோ ஸோ ஒரே ஒரு மிஸ்டேக், நம்ம டெம்ப்ளேட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் டேட்டா யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து எந்த டேட்டாவை நம்ம வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து சென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு போஸ்ட்மேனில் கிடச்சி. ஓகே, ஸோ அதனால் நான் வந்து டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி கையில் பிரேசஸ் கொடுத்து ஐடின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஐடி இஸ் அப்படின்னு கொடுத்து எந்த ஐடி அண்ட் அப்டேட் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ரைட், ஸோ நம்ம வந்து புட் ரெக்வஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எதை அப்டேட் பண்ண போகிறோம்னா நேம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நேம் அப்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த நேம் அண்ட் ஏஜ் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரைட், இந்த பாடியிலேருந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அது ரெண்டுத்தையும் எடுத்துறேன். ஸோ கான்ஸ்ட் யூஸ் பண்ணி நார்மலாக போஸ்ட் நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ரைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏஜ் டாலர் சிம்பிள் கொடுத்து ஏஜ்ன்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஏஜ் கிடச்சதுக்கப்புறம் நான் அகெயின் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நோட், ஓகே, எவ்ரி திங் ஃபைன். ஓகே, நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிடுச்சு. அண்ட் போஸ்ட்மேனில் போயிட்டு இப்போ வந்து புட் ரெக்வஸ்ட் மாற்றிட்டு டேட்டாவில் போய் ஸ்லாஷ் இங்கே வந்து ஐடியா வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்டேட் பண்ணுறோம் ரைட். ஸோ அதனால் நான் நேமை மட்டும் நேம் அண்ட் ஏஜ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேம் வந்து என்ன பண்ணுறேன்னா எம்டி கோடர்னு விட்டுட்டு நம்மளோட யூடியூப் சேனலோடைய நேம் கொடுக்கலாம், கோட் வித் எம்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏஜ் வந்து 20ன்னு மாற்றிடுறேன். ஓகே, ஏஜ் வந்து 20. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு புட் ரெக்வஸ்ட் ஐடி இஸ் 1 அப்டேட்டட் டு நேம் கோட் வித் எம்டி அண்ட் ஏஜ் 20ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஸ்டேட்டஸும் 200K ஓகேன்னு வந்துச்சு. அப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம பண்ணுறது X+1 கோட்ஸ். ஓகே, ஸோ ப்ரோட்டோகால்ஸும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 400 என்ன, 200 என்ன, ஸோ 302 இந்த மாதிரி டொமைன் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. சாரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெக்டிஃபை இந்த சென்ஸ் நம்ம வந்து ரெக்வஸ்ட் போஸ்ட்மேனில் கொடுக்க செக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எந்த ரெக்வஸ்ட்டில் இருக்குது, ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக டீபக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அகைன் திருப்பி நான் புட் யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்டாக அப்டேட் தட், நோ சேஞ்சஸ். அண்ட் இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைலுக்குள்ள போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா பேட்ச் ரெக்வஸ்ட். ஸோ இந்த பேட்ச் ரெக்வஸ்ட், ஓகே, இப்போ வந்து பேட்ச் ரெக்வஸ்ட் ஆப் டாட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி இங்கே வந்து நம்ம என்ன ரவுட் யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்லாஷ் டேட்டா ஸ்லாஷ் ஐடி, அதே ரவுட் தான். ஸோ சேம் ரவுட். அண்ட் பேட்சுக்கும் புட்டுக்கும் என்ன சேம் தான், எவ்ரி திங் சேம். பட் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா புட் ரெக்வஸ்ட்டில் உங்களால் ஃபுல் டேட்டாவே அப்டேட் பண்ண முடியும். பட் பேட்சில் வந்து பார்ஷியல் அப்டேட் தான் நடக்கும். ஸோ இங்கே நான் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன், கான்ஸ்ட் ஐடின்னு வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ சேம் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா புட் ரெக்வஸ்ட்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸோ அந்த வேரியபிள்குள்ள அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள
ரெக்வஸ்ட் டாட் பாடி அப்படின்னு கொடுத்துட்றேன். நார்மலாக இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் நான் சென்ட் பண்ண போகிறேன் சர்வர் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டாட் சென்ட். ஸோ ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ஷார்ட்டாக வந்து ரெஸ்யூம் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ரெக்வஸ்ட் தான் ஷார்ட்டாக REQ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேட்ச் ரெக்வஸ்ட். ஸோ அகெயின் சேம் மிஸ்டேக். ஸோ டெம்ப்ளேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா $ஃபஸ்ட்டு அப்புறம் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு JSON.stringify அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்று, லைக் அது என்ன அப்டேட் ஆயிருக்கோ இன்கேஸ் நம்ம அதை அப்டேட் பண்ண போகிறது இல்லை, வெறும் ஐடியா மட்டும் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நோட் index.js டைப் பண்ணி ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரன் ஆகும். அண்ட் ரன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேட்ச் அதுக்கு போயிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னா இங்கே 1 இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுக்கு வந்து 1 தான் கிடைக்குது, கரெக்ட். ஸோ அப்டேட்ஸ் நேம் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் ஐடியை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஐடியை சேஞ்ச் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறேன். எனக்கு ஐடி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு அண்டு அப்டேட்ஸில் வந்து சேம் தான். ஸோ நோ சேஞ்சஸ். ஏன்னா நம்ம அப்டேட்ஸில் வந்து வெறும் அப்டேட்ஸ்ன்னு கொடுத்து ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றிட்டோம் இந்த பர்டிகுலர் டேட்டாஸ். இன்கேஸ் நான் வந்து நேமை மட்டும் அப்டேட் பண்ண போகிறேன், இல்லை இமெயில் மட்டும் ஒரு லாகின் பேஜ் பண்ணுறேன், அதுக்கு இமெயில் மட்டும் நான் அப்டேட் பண்ண போகிறேன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ரவுட் மாதிரி ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவையான இடத்துல எந்த விஷயம் மாற்றணுமோ அதுக்கேற்ற லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிடலாம். ஸோ ரெக்வஸ்ட் வச்சு ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ரெக்வஸ்ட்னா பார்த்துருக்கோம் அப்படின்னா கெட் ரெக்வஸ்ட், போஸ்ட், புட் அண்ட் பேட்ச். ஓகேவா, இப்போ இந்த பேட்ச் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்ஷியல் அப்டேட்ஸ்க்காகவும் அண்ட் புட் ரெக்வஸ்ட் எதுக்குன்னா ஃபுல் அப்டேட்ஸ்க்காகவும். ஒரு ஃபுல் டேட்டாவும் அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா புட் ரெக்வஸ்ட். பேட்ச் ரெக்வஸ்ட் ஃபார் பார்ஷியல் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ 4 ரெக்வஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ 5th ரெக்வஸ்ட் வந்து டெலிட் ரெக்வஸ்ட். ஸோ இது சிம்பிள் தான். ஓகேவா, ஓகே. ஸோ app.delete அப்படின்னு கொடுத்துட்டு app.delete மெத்தடில் ஸோ சேம் ஐடி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கால் பேக்கும் நம்ம அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரே மாதிரி தான் செட் ஆகி இருக்கும். ஸோ மெத்தட் கொடுத்து அதை என்ன ரவுட்டிங் அப்புறம் வந்து கால் பேக்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஐடியை வந்து பேராமீட்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த res.send உள்ள delete. ஓகே, ஸோ அகெயின் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ delete deleted. Okay, delete. Okay. Yeah, so deleted இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ இல்லை வேண்டாம். ஸோ delete request அப்படின்னு டைப் பண்ணி ஸோ இங்கே வந்து நான் எந்த ஐடி டெலிட் ஆகுதோ ஸோ அதை காட்டணும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா ஐடி இந்த ஐடியை யூஸ் பண்ணி இஸ் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். அண்ட் அகைன் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நோட் index.js ரன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் இந்த இடத்துல டெலிட்னு கொடுத்துட்டு நான் இதை சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐடி 2 இஸ் டெலிட்டட். அண்ட் இது வந்து நம்ம அப்டேட் பண்ணால் இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வேறு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் இது டெலிட் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரீசன் என்னென்னா நம்ம வந்து இப்போதைக்கு ரவுட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டேட்டா பேஸோட ஒர்க் பண்ணல. ஸோ மாங்கோடிபியோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ரவுட்டிங் சிஸ்டம் அண்ட் இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் மாங்கோடிபி காம்பஸ் யூஸ் பண்ணி அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டெலிட் பண்ணும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்டாவை டெலிட் பண்ணிடுது மாங்கோடிபிலேருந்து அப்படின்னா அங்கேருந்து ஃபெச் ஆகும்போது டேட்டா உங்களுக்கு டெலிட்டட்னு ஷோகேஸ் ஆகும். பட் இங்கே வந்து நம்ம ரவுட்னால ஸோ அந்த ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா எக்ஸ்பிரஸ் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அண்ட் ஒரு 5 ரெக்வஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ மிடில் வேரில் ஒரே ஒரு மிடில் வேர் மட்டும் பார்த்துருக்கோம், express.json சொல்லிட்டு. ஸோ அது அந்த மிடில் வேர் மட்டும் தான். அண்ட் நான் இன்னும் நிறைய வீடியோ எக்ஸ்பிரஸ்க்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.